எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜி. பிக்சலிஸ்மோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆப்பிள் நியூவாக லான்ச் பண்ண ஒரு ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி பேசலாம். என்னால் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண முடியல அதை. ஸோ வந்து அந்த கிளிப்ஸ் என்னால் காட்ட முடியல. ஸோ கிடச்சதுன்னா கண்டிப்பாக காட்டுறேன். இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிற 3 ரீசெண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து மேக்ஸ் அண்ட் ஐபேட்ஸ் தான். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஐபேட் பற்றி பேசிடலாம். ஆக்சுவலி வந்து இவங்க வந்து சம்திங் இஸ் நியூ இன் தி ஏர் அப்படிங்கிற மாதிரி டிம் குக்லாம் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய பேர் வந்து வேற மாதிரி தியரிஸில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வந்து ஒரு ஏர் பவர் மாதிரி ஏதாவது வருமோ, ஏன்னா அதெல்லாம் வந்து ஆப்பிளோட பழைய கான்செப்ட்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு ரிலீஸ் பண்ணுவாங்கன்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு 3 ப்ராடக்ட்ஸ் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அவங்க மேக் புக் ஏர் தான் பற்றி சொன்னாங்க. பட் நான் வந்து வேறு ஆர்டரில் போகிறேன். ஃபஸ்ட்டு ஐபேட் 11th ஜென் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐபேட் 10th ஜென் வந்து ஐ திங்க் 2022 or 3 கிட்ட லான்ச் பண்ணாங்க. ஒரு ரொம்ப நாள் ஆயிருக்குது ஒரு ரிஃப்ரெஷ்க்கு. 11th ஜென் ஃபைனலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 11th ஜென்னில் பார்த்தீங்கன்னா A16 பயோனிக் இருக்குது. ஸோ வந்து இந்த சிப்செட் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்ததுன்னா iPhone 14 Pro, iPhone 15 வந்தது. ஸோ iPhone 15 அது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து சிப்செட்டு நமக்கு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். 2 ஜென்ரேஷனாக பார்த்துருக்கோம். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். USB Type-C எல்லாமே லைக் லாஸ்ட் இயர்லேருந்து எல்லாம் அதே ஸ்பெக்ஸ் தான் வந்து திருப்பி வருது, ப்ராசஸர் தவிர. ஏன்னா ஐபேட் 10th ஜென்லேயே நமக்கு அந்த ரீஃப்ரெஷ் வந்துருச்சு. நமக்கு வந்து ஹோம் பட்டன் ஸ்க்ரீனில் இல்லாமல் டச் ஐடி வந்துருச்சு, பவர் பட்டனோட. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு. ஸோ அதே சேஞ்சஸில் வந்து இவங்க சிப்செட் மட்டும் மாற்றிருக்கிறாங்க. வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லைங்க. கேமரா வந்து லாஸ்ட் டைமே அவங்க வந்து ஹரிசான்டல் சைடுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஐபேட் நீங்கள் இப்படி பிடிக்கிறீங்கன்னா இங்கே தான் கேமரா இருக்கும், நீங்கள் இப்படி பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஐபேட் 11th ஜெனோட ப்ரைஸிங் வந்து 35,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா ஒரு 4K வரும். ஆர் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா ஐ மீன் ரெண்டுமே சேம் அமௌண்ட் தான் டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3,000 கிட்ட டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ அது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒரு ஐபேட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது எடுக்கலாம். பட் இதில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஸோ அது மட்டும் ஒரு நெகட்டிவ். ஏன்னா வந்து இப்போது நிறைய பேர் பார்க்குறதே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்குன்னே பார்க்குறாங்க. இப்போ 16E வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கும்போது, அதாவது அது வந்து ஒரு ஓவர் ப்ரைஸ்டு ஃபோன் தான். அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 16E தான் வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஐஃபோன், அட்லீஸ்ட் ஆப்பிள் லைனில். ஸோ சீப்பஸ்ட் ஐபேடுக்கு வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இல்லைங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிற சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. பட் அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த ரைட்டிங் டூல்ஸு, அந்த இமேஜ் பிளே கிரவுண்ட் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதா? இந்த ரைட்டிங் டூல்ஸில் நீங்கள் வெளியில் கூட தேர்ட் பார்ட்டி ஆப்பாவோ இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு சாட் ஜிபிடிலையோ இல்லை வந்து ஆன்லைன்லேயே நம்ம இந்த ரைட்டிங் டூல்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான், உங்கள் ப்ரையாரிட்டி. பட் ஒரு சீப்பான ஐபேட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து மேக்கில் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து ரொம்ப ஷாக்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 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 20,000 கிட்ட, ஒரு 15,000 கிட்ட ஆல்மோஸ்ட் அமௌண்ட் ட்ராப் ஆகிருக்கு. நமக்கு யூஎஸில் பார்த்தீங்கன்னா $200 கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு M1 வந்து நமக்கு $1,000 வந்தது. M2 வந்து அந்த டிசைன் ரிஃப்ரெஷ் அதெல்லாம் எல்லாம் சேர்த்து அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சு M2 வந்து $1,200 வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது இந்தியன் அமௌண்ட்டில் 1,15,000 அந்த டைமில். இப்பயும் அதே மாதிரி தான் இருந்தது, அது வேறு விஷயம். பட் நான் யூஎஸ் ப்ரைஸ் வச்சே சொல்கிறேன், ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. M3யும் அதே ப்ரைஸில் ரீட்டைன் பண்ணாங்க. நமக்கு M2 வரும்போது M1 அதே $1,000 ரீட்டைன் பண்ணாங்க. M3 வந்தோடனே M1 ட்ராப் பண்ணிட்டு M2 வந்து $1,000 வச்சாங்க. இப்போ வந்து M4 வந்து $1,000 தான் வந்திருக்குது. அதாவது 1 lakh rupees கன்வெர்டட் இல்லை. பட் ஆப்பிளோட ப்ரைஸிங் இதுதான் 1 lakh. பட் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஒரு அதாவது 1 lakhக்கு வந்து நம்ம விண்டோஸில் எவ்வளோ பார்க்கலாம். பட் மேக் வேர்ல்டில் வந்து
ஒரு 15,000 டக்குன்னு ட்ராப் ஆயிருக்குது ஒன் ஜென்ரேஷன்லேங்கும் போது ஓகே தம்ஸ் அப், கண்டிப்பாக தம்ஸ் அப் சொல்லணும். இது இது வந்து என்னன்னா M3 பையர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா 1 இயர் தானே ஆச்சு. அந்த 1 இயர் கேப்குள்ளேயே வந்து ஒரு 15,000 ப்ரைஸ் ட்ராப்பு. இப்போ M3யும் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க சேல் பண்ணுறது இல்லை, M4 மட்டும்தான் இருக்குது. வேர்த்துட்டே இருக்குது, சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து நான் மைக் வந்து சவுண்ட் நல்லா கேட்குறோன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். வேர்த்துட்டே இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸோ $1,000 நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா $900 எடுத்துக்கலாம். அதாவது இப்போ இந்தியன்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90,000 ஈஸியாக எடுக்கலாம். அது போகையும் வந்து இங்கே நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி 80,000 75,000க்குலாம் வந்து எடுக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டீல் பை மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஒரு மேக் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சல்லுன்னு எடுத்துடுறேங்க, வெயிட் பண்ண வேணாம். அதுவும் லாஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்க வேணாங்கிறது என்னோட கருத்து. லாஸ்ட் ஜென்ரேஷன் உங்களுக்கு ஆஃப்லைனில் எங்கேயாவது ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு புது பீஸே கிடச்சதுன்னா அப்போ வேணால் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஜென் பையர்ஸ் வந்து இதுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து 1 இயர் தான் ஆயிருக்கு. ஒரு 2 ஜென்ரேஷன்ஸ் கேப். நீங்கள் ஒரு M1ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்விட்ச் பண்ணலாம். M1லேருந்து ஸ்விட்ச் பண்ணுறதே ஆக்சுவலி நாட் நெசசரின்னு. பட் ஒரு 5 வருஷம் ஓல்டு லேப்டாப் அது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா M4க்கு பார்க்கலாம். அண்ட் ப்ரைஸிங் பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு புது கலர் விட்டுருந்தாங்க, ஸ்கை ப்ளூ. அந்த ஸ்கை ப்ளூ கலர் நான் வந்து உங்களுக்கு பீரோவில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காட்டுறேன். அது பார்க்க ப்ளூ கலர் மாதிரியே தெரியலங்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு M3 MacBook Air. இது வந்து மிட் நைட். ஸோ இந்த கலர் நான் உங்களுக்கு ப்ராப்பர் லைட்டிங்கில் காட்டினேன்னா இது நல்ல ப்ளூ, நல்ல டார்க் ஷேட் ஆஃப் ப்ளூ தெரியும். இந்த கலரும் இருக்குது இப்போது. பட் இவங்க இந்த ஸ்கை ப்ளூக்காக நமக்கு வந்து ஸ்பேஸ் கிரேவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு மேக்ஸில் வந்து ஸ்பேஸ் கிரே வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச கலர்னு சொல்லுவேன். மேபி அது இன்னும் ப்ரோக்கு ரிசர்வ்டாக இருக்குது. பட் சொல்கிறேன், எனக்கு வந்து மேக்ஸில் வந்து அந்த ஸ்பேஸ் கிரே வந்து ஒரு கிளாஸியான இதாக இருக்கும். சில்வர் கூட ரொம்ப லைட்டாக தெரியும். பட் ஸ்பேஸ் கிரே ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஒரு மிடில், ஒரு சட்டில் ஃபீலில் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மேக்ஸில் வந்து ஸ்பேஸ் கிரே வந்து ஒரு மேக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு எமோஷ்னல் டச் இருக்குது எனக்கு ஸ்பேஸ் கிரேல. M4 ஏரில் போனது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம்தான். அண்ட் இப்போது எனக்கு தெரிஞ்சு எந்த மேக்லேயும் எந்த ஐஃபோன்லேயும் வந்து ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் வர்றதில்லை. இது என்னோட 15 ப்ரோவில் வந்து ஸ்டிக்கர். இது இந்த M3 MacBook Airல வந்து ஸ்டிக்கர். ஸோ இதை வந்து நான் எங்கேயும் ஒட்டி வைக்காமல் ப்ரிசர்வ் பண்ணலான் இருக்கேன். மேபி நான் ஃப்யூச்சரில் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் லேட்டர் ஒரு ஐஃபோன் அப்கிரேட் பண்ணாலும் இல்லை மேக்கு ஸ்விட்ச் ஆகிறேன் ஒரு அப்கிரேட் பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு ஸ்டிக்கர்ஸ் கிடைக்காது, தெரிஞ்ச விஷயந்தான். முன்னாடியாவது இது 2 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 12லேருந்து 1 தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எங்கேயும் ஒட்டாமல் அப்படியே பத்திரமா வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். பட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒரு நைஸ் டச்சாக இருந்தது. பட் இப்போ வந்து நமக்கு ஸ்டிக்கர்ஸ் தர்றதில்ல. ஓகே, அதை விட்டுடலாம். இப்போ மறுபடியும் MacBook Airக்கு வரலாம். மோஸ்ட்லி எல்லாமே சேம் தாங்க. அந்த M4 தவிர மற்ற எல்லாமே சேம் தான். ஆக்சுவலி நமக்கு M4 Mac mini வரும்போது M3 MacBook Airsக்குலாம் வந்து ஒரு அப்டேட் விட்டாங்க. லைக் ஒரு ப்ரைஸிங் இது மாதிரி. எப்படின்னா நீங்கள் 16 GB RAM வந்து முன்னாடி போகணுன்னா $200 or 20,000 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இப்போ வந்து 16 GB பேஸாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக பேசிக்கலி. ஸோ இந்த டைம் அவங்க பண்ண நல்ல விஷயம். M4ல் வந்து M4 Airல பேஸே 16 GB தான். நம்ம முன்னாடி கொஞ்சம் மாதத்துக்கு பார்த்த மாதிரி 16 GB RAM 256 GB ROM. அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 20,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கோர் GPU எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதில் வந்து 256க்கு பதிலாக 512 கிடைக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா 24 GB RAM வரைக்கும் போகலாம். ஆக்சுவலி 32 வரைக்கும் போகலாம். பட் பேஸ் 16, 24, 32 3 RAM ஸ்டோரேஜ் RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த டைம் ப்ரைஸிங்கில் மேக்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி ஆப்பிள் வந்து நல்லா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மேக் ஸ்டுடியோவில் 2 வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு M3 Ultra, இன்னொன்று M4 Max. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும், M3 Ultraனா அது லாஸ்ட் ஜென் தானே, ஸோ M4 Max தான் பவர்ஃபுல்லான்ட்டு. பட் இது வந்து அல்ட்ரா சிப்செட். ஸோ நமக்கு ஒரு அல்ட்ரா சிப்செட்டுங்கிறது லிட்டரலாக 2 மேக்ஸ் சிப்செட்டு. ஸோ 2 M3 Maxோட பவர் வந்து நமக்கு ஒரு M3 Ultraவில் கிடைக்கும். ஏன்னா லிட்டரலாக 2 சிப்செட் எடுத்து நமக்கு இன்டகிரேட் பண்ணி ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. M4 Max வந்து M3 Maxோட ஒரு சாலிட் அப்கிரேட் தான். பட் ஒரு 2 M3 Max அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பெரிய அப்கிரேட் இல்லை. ஸோ வந்து M3 Ultra தான் நமக்கு வந்து மான்ஸ்டர்ஸ் சிப்செட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா M4 Maxோடது வந்து 2,15,000 ஆரம்பிக்குது. M3 Ultra அது வந்து 4,30,000 அப்படியே டபுள் தி ப்ரைஸ். பட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி, அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்கீங்க. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு கூட சொல்ல வேணாம், பட் ஒரு ஹை-எண்ட் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் மேக்கில். நீங்கள் வந்து ஒரு ஆடியோ செட்டப் மாதிரி ஒரு ஆடியோ கிரியேட்டராக இருக்கீங்க, ஒரு நல்ல ஆடியோ கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லைன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண அந்த மாதிரிலாம் கேசஸ்க்குலாம் வந்து ஆக்சுவலி அதுக்கே இது ஓவர் கில். பட் நான் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோ செட்டப்பில் உங்களுக்கு வந்து ஒரு மேக் தேவைப்படுதுன்னா இந்த மேக் ஸ்டுடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். M3 Ultra இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸஸும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஓவரால் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து வருஷம் வந்து மேக்ஸ் எல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஐஃபோன்ஸ் கூட வருஷம் இது பண்ணுறது ஓகே. பட் முன்னாடி வந்து நமக்கு 2 years ஒன்ஸ் மேக் அப்டேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 1 year ஒன்ஸ் ஒரு மேக் அப்டேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2020 M1, 2022 M2, 2024 M3R. பட் வந்து நமக்கு M2 Pro வந்து 2022 எண்டில் வந்தது. இல்லை 2023 ஸ்டார்ட்டில் வந்தது. M3 Proலாம் வந்து 2023 எண்டில் வந்துருச்சு. 2024 எண்டில் M4லாம் வந்துருச்சு, M4 Proலாம். ஸோ வருஷம் இது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 2 years கேப் விட்டால் இன்னும் ஒரு பெட்டரான இதாக இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து பர்சனலாக. மற்றபடி எதுவும் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 3 நார்மலான ப்ராடக்ட் ரிலீஸ் அவ்வளோதான். நமக்கு இனி வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் வந்து விஷுவல் இன்டெலிஜென்ஸ், அதாவது 15 Proக்கு வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு 15 Pro யூஸரு. நமக்கு 16E கொடுத்ததுனால ஏதோ குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு போல் 15 Pro கொடுக்கலன்ட்டு. அவ்வளோதான் கைஸ். அதனால வரப்போகுது, அது வந்ததுன்னா கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கல நான் டிஸ்லைக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சல்ஸ்.